எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பேருக்குங்க கீரைலாம் இருக்குது, எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்க, இன்றைக்கி கீரை எடுக்க போகிறோம். முளைக்கீரை, இது ஃபுல்லாக முளைக்கீரை தான். சிகப்பு முளைக்கீரை, வெள்ளை முளைக்கீரை. கீரை பாருங்கள், தண்டு பாருங்கள், சும்மா சூப்பராக அப்படியே இப்போ பிச்சா எப்படி வருது பாருங்கள். ஒரு கட்டுக்கீரை ஆயிடுச்சு. இந்த பெரிய கீரைலாம் பிடிங்கிட்டு கீழே வந்து சகப்பு முளைக்கீரை நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து அப்புறமா எடுக்கலாம், கொஞ்சம் வளர்ந்த பிற்பாடு. இது அணில் பார்க்கல, அணில் பார்க்க தொட்டி இது பாய்த்துச்சு. எல்லாமே கொய்யாக்காய், இந்த மாதுளங்காய் எல்லாமே அணில் சாப்பிட்டு போயிடுச்சு. இருக்குது பாருங்கள், நிறைய காய் நான் பறிச்சிட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டுக்கு தேவையான லெமன் கிடைக்குது எங்களுக்கு. லெமன் சாதம் கலருவோம், எதனா சிக்கன் மட்டன் செஞ்சு அதுக்கெல்லாம் எடுத்துக்குவோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பேருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குது. ஒரு பேருக்குங்க, ஒரு பேருக்குங்க, அங்கே ஒரு பேருக்குங்க. இது இப்போ கட் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா. இதையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இதுவும் கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ நீட்டுக்கு பாருங்கள். இந்த நாளில் வெயில் நாள்லேயே இப்படி காய்க்குதுன்னா மழை நாளில் எப்படி காய்க்கும்? ஆடி மாதம் போகிறது பெருக்குங்க. இன்னும் அணில் சாப்பிட்லான்னா நிறைய கிடைக்கும் எங்களுக்கு. அணில் வந்து பூ முனையில் கடிச்சு கொட்டு போயிடும். காயும் சில டைமில் காய்கள்லாம் கடிச்சு சாப்பிடும். கொஞ்சோண்டு கடிச்சிட்டு மற்றதை வேஸ்ட் ஆகிட்டு போயிடும். சாப்பிட்டாலும் மொத்தமாக சாப்பிடாது. இங்கேயே இருக்குது, இங்கே கட் பண்ணிக்கலாம். இங்கெல்லாம் இருக்கிறது சின்னதாக இருக்குது. அவங்க இது மூணும் சின்னதாக இருக்குது. இது சின்னதாக இருக்குது. வேண்டாம். பாருங்க, இந்த கத்திரிக்காய் எப்படி என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அழகாக எப்படி வரி வரியாக சூப்பராக இருக்குதுங்களா. பார்க்கறதே நான் சின்ன வருஷமாக பயிர் வைக்கிறேன், இந்தமாதிரி கத்திரிக்காய் வரல. இது எப்படி தான் வருதுன்னு தெரில. சூப்பராக இருக்குது. அறுக்கிறதுக்கு மனசு வரல எனக்கு. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. கட் பண்ணிடலாம். இதுக்கு மேலே இல்லை விதைக்கு விட்டுடலாம். இந்த காய் சூப்பராக இருக்குது இல்லையா, அதனால் விதைக்கு விடலாம். இது கட் பண்ண தான் போனேன், எனக்கு மனசு வரல, அதான் விதைக்கு விட்டேன். இங்கே கத்திரிக்காய் இருக்குது, இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள். இந்த செடியிலே முதல் காய் தான். இதுக்குன்னு நான் விதை போடலை, ஏற்கனவே கத்திரி செடியிலேருந்து விதை எடுத்து போட்டது தான் இது. ஆனால் இந்த விதை இல்லை, இது மட்டும் எப்படி வருதுன்னு தெரியல. பார்ப்போம், விதை எடுத்து திருப்பி போட்டு இது போல் வந்ததுனால இருந்தாக்கா என்ன கத்திரிக்கான்ட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக. என்ன கத்திரிக்கான்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இனிமேல் வெயில் நாள் கொஞ்சம் குறைச்சிடுச்சு. சம்மர் போயிடுச்சு, ஆனி மாதம் பிறந்துடுச்சு. அதனால் வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீமை காய்க்கும் நிறைய காய். வெயில் சீசனில் அவ்வளோ காய் கொடுக்காது. பாருங்க, ஒன்றும் பிஞ்செல்லாம் இருக்குது. இந்த 2 செடியிலேயே 4 கத்திரிக்காய் இருந்தது. செடி இப்போ தான் பூ எடுக்குது. எல்லாம் பாருங்கள், பூ எடுக்குது தான். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். பூ கொத்து கொத்தா, அது கொத்து கொத்தா பூ வைக்கிறது. காய் பிடிச்சதுன்னா அதில் பிஞ்சு விடுது. இது பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது, கட் பண்ணிக்கலாம். மாவு பூசி இப்போ தாங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்குது. பாதி கண்ட்ரோல் ஆச்சு, இன்னும் பாதி கண்ட்ரோல் ஆகலை. அது பாருங்கள், இதுக்கு முன்னே நான் கரைச்சல் தயாரித்து அடித்தேன் அந்த மாவு பூசிக்கு. இப்போ கண்ட்ரோல் ஆகிருக்குது. கரைச்சல் தயாரித்து வீடியோ லிங்கில் கொடுத்துருக்கேன், நீங்கள் கீழே போய் பாருங்கள். பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் இருக்குது. நான் கையிலே அறுத்துருவேன். சிறுகெல்லாம் தான் நாளைக்கு எடுத்து பொரியல் பண்ணணும்.
காலையில் நான் கீரை எடுத்துகிட்டு இதெல்லாம் கொத்தி விட்டுக்கிறேன். இதெல்லாம் சிறுகிறேங்க. இதில் கொத்தரங்காய் செடி நட்டுருக்கேன், பார்த்து தான் எடுக்கணும். நாலு கூடையிலையும் நான் கீரை வச்சிருந்தேன் இல்லையா, சிறுகீரை எடுத்துட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதெல்லாம் கொத்தரங்காய் செடி. கொத்தரங்காய் செடி கீரை பூ எடுத்தால் தான் அந்த கொத்தரங்காய் செடியெலாம் நல்லா வளர்ந்து வரும். நல்லா பாரிஜாதம் போன ஆடி மாதம் வச்சுது. போன ஆடி மாதம் தான் ஆர்ட்ரு பண்ணி சின்ன செடி வச்சேன். அதுதான் பெருசாக இப்போ படர்ந்து எனக்கு நிறைய தான் காய் குத்துது. இப்போ வெயில் நல்லா அவ்வளோ இல்லை. வெயில் நாளையும் 10 15 அப்படி அறுத்துன்னு தான் இருந்தேன். இங்கே மேலே போயிருக்குது இப்படி கட் பண்ணுறது. மாதிரி 5 6 10 அப்படி அறுத்திங்கன்னா தான் இந்த வெயில் நல்ல கூட போன. இன்னும் பிஞ்சிலாம் இருக்குது பாருங்கள். அது பாருங்கள், 2 பிஞ்சாக இருக்குது. அது வேண்டாம். இந்த ஒன்று இருக்குது, தெரிய மாட்டேங்குது இலையில். இவ்வளோதான் கோக்கா கிடச்சிது. கட் பண்ணிக்கலாம். பழமாக கட்ட மட்டும் பச்சு அந்த ஒரு பேர் இருக்கும் அதுக்கு. இதுவும் சிறுகீரை தான். எப்படி இது பாருங்கள், தலை தலைன்னு நல்லா கருப்பாக சூப்பராக. இப்போ மிளகாத்தான் கிள்ளிக்கலாம். நைட்டுக்கு தோசை மாவில் அரைச்சி ஊற்றி தோசை சுட்டு சாப்பிட்லாம். கால் வலியெலாம் கேட்கும். நீங்களும் அதுமாரி மிளகாத்தெல்லாம் வளர்த்து தோசை மாவில் அரைச்சி ஊற்றலாம். கொஞ்சம் கொஞ்சம் பறிச்சின்னு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியது. மிளகாத்தான் ஒரு கூடையிலேருந்து நான் எடுத்துட்டேன் அப்படியே. அதை வந்து இப்போ பறித்து எடுத்துடலாம், கிள்ளி எடுத்துடலாம். ஏற்கனவே நம்ம தோசை மாவில் மிளகாத்தானை அரைச்சி ஊற்றி தோசை சுடுறத வீடியோவில் போட்டுருப்பேன். அதை பார்த்து நீங்களும் செய்யுங்க. நல்லது, கால் வலிக்கெல்லாம் நல்லது. கால் வலி, இடுப்பு வலி, கை வலியெல்லாம் நல்லா கேட்கும் இந்த மிளகாத்தான். நீங்களும் இது போல் மிளகாத்தான் தோசை சுட்டு விதைக்கு விட்டு வச்சோமே, அதுக்கு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி காய வச்சு வச்சோம்னா, நிறைய நான் காய வச்சு வச்சுருக்கேன். இதுமாரி எடுத்து சேகரித்து வச்சுக்கணும்னாக்கா நம்ம எப்போனாலும் நடலாம். இது பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நான் இலையெல்லாம் கட் பண்ணி போட்டேன். மொட்டெல்லாம் மொனையில் எப்படி வைக்கிது பாருங்கள். அது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லா செடியிலையுமே 3 4 வைக்கிது. இப்போது நிறைய பாருங்கள், எல்லாம் மொட்டு சூப்பராக வைக்கிது. இலையெல்லாம் கட் பண்ணிவிடுவேன். அந்த சத்தெல்லாம் வந்து இந்த காய்க்கு வரும் பாருங்கள். எல்லா செடியில் 2 3 கொத்து கொத்தாக வைக்கும் பாருங்கள். இந்தமாரி விதைய எடுக்கணும். எடுத்து நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும்னாக்கா நம்மளுக்கு தேவையான போது எடுத்து பண்ணலாம். பாருங்கள், இவ்வளோ விதை பாருங்கள், ஒரு வெண்டைக்காய். இதுவே பாருங்கள், ஒரு 10 கூடைக்குமே ஒரு 20 30 கூடை நடலாம். அவ்வளோ வெண்டைக்காய் விதைக்கு பாருங்கள். ஒரு கூடைக்கு வந்து 3 விதை நட்டால் போதும். 3 விதை. இது இந்த விதையே எவ்வளோ தெரியுமா, எவ்வளோ செடி வருங்க பாருங்கள். எப்படி இருக்குது கத்திரிக்காய், இது வந்து லெமனு, முடக்கத்தான், சிறுகீரை 2 கட்டு சிறுகீரை. இது இப்போ வெண்டைக்காயில் எடுத்த விதை. 9 கோகாகுது. அடிக்கடிக்கு இது மாதிரி 9 10 அப்படி தான் கிடைக்கும். நல்லா மழை சீசனில் ஆடி மாதம் அப்புறம் வந்து நிறைய காய்க்கும். 1/2 கிலோ 1/4 கிலோ அப்படி காய்க்கும். இதுமாரி நீங்களும் மாடியில் பயிர் வச்சு நல்லா அறுவடை எடுங்க. நல்லா இயற்கையான பொருளாக சாப்பிடுங்க. பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் ஏற்றுங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.